Pati Jewellers, Shubharambhangalin Arambam. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி நிச்சய திருமணம் நிச்சயமாகும். உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுனராசிக்காரர்களுக்கு ராகு கேது பலன்கள் எப்படி இருக்கிறது? மிதுனராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்திலே ராகுவும் 3ஆம் இடத்திலே கேதுவும் இருக்கிறார்கள். 9ஆம் இடத்து ராகு என்ன பலன்களை தருவார் என்றால், நான் இப்போ தான் சொன்னேன், ரிஷபத்துக்கு சொன்னேன், என்ன சொன்னேன், 4ஆம் வீட்டிலே கேது வருவது ஆபத்து. ஏன்னா கேதுவுக்கு பிடிக்காத இடம் சந்திரன், மாத்ருஸ்தானம், அம்மாங்கிற பாவம் கேதுவுக்கு பிடிக்காது. அதனால் 4ஆம் இடத்துக்கு எடுத்தார். இப்போது ராகுங்கிற இந்த கிரகத்துக்கு 9ஆம் இடம் பிடிக்காது. ஏன்னா 9ங்கிறது பித்ருஸ்தானம், அப்பாங்கிற இடம். அப்பாங்கிற பாவகத்துக்கு எதிரானவர் ராகு, அதாவது சூரியனுக்கு எதிரானவர்னு சொல்லலாம். சூரியனுக்கு எதிரானவர் என்பதால் அப்பாங்கிற பாவகத்துக்கு எதிரானவர். மிதுனராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் அப்பாவிற்கான ஆபத்தை உண்டாக்குகிறார். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்குது, அப்பாவை கூட்டு போய் அப்பாவை பத்திரமா பார்த்துக்கணும். 9ஆம் இடம் என்பது என்னென்னா 6 தாண்டிய பயணம். எங்கடா உங்களை மூவ் பண்ண வைப்பார். இதில் இருக்கீங்க, கர்நாடகாவில் இருக்கீங்க, ஆந்திரா போகிறீங்க, ஆந்திராவில் இருக்கீங்க, கேரளா போகிறீங்க, பக்கத்து அண்டை மாநிலத்திற்கு 6 தாண்டக்கூடிய யோகங்களை இந்த ராகு பகவான் தருகிறார். சொந்த ஊரை விட்டு நீங்கள் வேறு ஊருக்கு செல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தருகிறார். 3ஆம் இடத்துல வரக்கூடிய கேது பகவானால் உடன் பிறந்தவர்களோட பிரச்சனை. ஏன்னா அவர் தைரியஸ்தானத்தில் வரார் இந்த கேது. உடன் பிறந்தவர்களோட பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறார். அண்ணா தம்பி நல்லா தான் பழகிட்டு இருந்தாங்க, இந்த 3ஆம் வீட்டில் கேது வரும்பொழுது அவர்களிடத்திலே ஒரு சுணக்கமும் தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுக்கு மன வருத்தங்களும் ஏற்படுகிறது. அப்போ மிதுனராசிக்காரர்கள் அந்த அண்ணா தம்பி இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உறவுகளில் அவர்களை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், அவங்க பிரிஞ்சு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் ஏற்படும். 3ஆம் வீடு என்பது தைரியஸ்தானம். தைரியஸ்தானத்திலே கேது பகவான் வரும்பொழுது தைரியம் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு. இமேஜினரி ஃபியர்னு சொல்லுவாங்க. என்றைக்குமே ஒன்று புரிந்து கொள்ளும் நண்பர்களே, நார்மல் ஃபியர்ஸ் தரக்கூடிய பெயினை விட இமேஜினரி ஃபியர்ஸ் தரக்கூடிய பெயின் என்பது மிகவும் அதிகம். இல்லாத ஒன்று நினச்சி நீங்கள் உங்களை நீங்களே வருத்தப்படுத்திக்கிறீங்க, உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த கேது பகவானால் உண்டாகிறது. 9ஆம் இடத்து ராகு என்பது அப்பாவுக்கான விஷயங்களை கெடுத்தாலுமே சனியுடைய வீடும் அதுதான். அப்போ வண்டியில் போகும்போது விபத்துகள் ஏற்படுவது, சிறு சிறு பிரயாணங்களில் வரக்கூடிய ஆபத்துகள் உண்டாக்குறது, இதெல்லாம் மிதுனராசிக்காரர்களுக்கு டிஃபால்ட்டாக நடக்கும். அப்போ மிதுனராசிக்காரர்கள் அப்பா விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி கூட பிறந்த சகோதரர்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ராகு கேது பயிற்சி வரப்போகிறது. இந்த விசுவாவசு வருடம், ஒரு வருடத்தில் எத்தனை பயிற்சி தாங்க? நியாயம்தான். இந்த வருடத்தில் சனி பயிற்சி வந்தது, குரு பயிற்சி வந்தது கூட நீங்கள் பெரிய விஷயமா நம்ம கருத்தில் கொள்ள தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சனி குருவோட வீட்டுக்கு வந்துட்டார், குரு புதனோட வீட்டுக்கு போயிட்டார். ரெண்டுமே அற்புதமான இடங்கள் தான். ஆனால் இந்த ராகு இருக்கார் பாருங்க, இது ஒன்று தான் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இடத்துக்கு வர்றார். என்னென்னா ராகு சனியோட வீட்டுக்கு வர்றார். என்றைக்குமே இந்த சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, சாயா கிரகங்கள்னா என்ன? சாயான்னா நிழல்னு அர்த்தம். சாயா கிரகங்கள்னு அழைக்கக்கூடிய இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஒரு பலன் உண்டு. என்னென்னா இவர்களுக்குன்னு சொந்தமாக இருக்கிற புத்தியை விட, சொந்தமாக இருக்கிற கேரக்டரை விட எந்த வீட்டிற்கு செல்லுகிறார்களோ, எந்த உங்கள் ராசிக்கு அது எத்தனாவது இடமாக இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய பண்பை தன் பண்பாக எடுத்துக்கொள்வார்கள் என்பது தான் இவர்கள்ட்ட இருக்க பிரச்சனையும். அதுதான் நல்லது. தான் அப்போது ராகு சனியுடைய வீட்டிற்கு சென்று சனியை போல தர்மவானாக தண்டனை தரும் கடவுளாக ஏற்கனவே அவர் தண்டனைக்கு தான் அதிபதி. ஜோதிட சாஸ்திரத்திலே நாம் சர்ப்ப கிரகங்களை என்னவென்று சொல்லுகிறோம் என்றால் தண்டனையை தரும் கடவுள்கள் என்று சொல்லுகிறோம். இவங்க பீரியட்ல தான் ஒருத்தன் தப்பு பண்ணி தண்டனையை அனுபவிப்பான். நன்றாக நீங்கள் உற்று பார்த்தீர்களானால் ராகு தரும் தண்டனை இல்வாழ்க்கையின் மகத்துவத்தை மனிதர்களுக்கு உணர்த்தும். மனைவியோட வேல்யூ என்னங்கிறத உணர்த்துறதுக்கு தான் ராகு வரார். உடம்போட வேல்யூ என்னன்னு உணர்த்துறதுக்கு தான் கேது வரார். இது ஜென்ரல். அப்போது ராகு உங்களுக்கு சனியுடைய வீடு கும்பத்திற்கு வரும் பொழுது சனியை போல செயல்படுவார் என்று சொல்லுகிறார்கள். காலபுருஷ தத்துவத்திலே அது 11ஆம் வீடு. 11 என்பது லாபஸ்தானம். உலகத்திற்கே பொதுவாக இந்த லாபஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு பகவான் நிறைய மங்களங்களை தரப்போகிறார். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், 2025 ஒரு ரிமார்க்கபிள் இயராக எல்லாருக்கும் அமையும். சனி என்னடானா குருவோட வீடு இந்த குவாட்ரண்ட்டுக்கு போயிட்டார், குரு என்னடானா புதனுடைய வீடு இந்த குவாட்ரண்ட்டுக்கு போயிட்டார், ராகு என்னடானா 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். இருந்த போதும் நண்பர்களே, அது சனியினுடைய வீடு என்பதால் சனியை போன்று ராகு தண்டனை தரும் கடவுளாக செயல்படுவார். சிற்றின்பங்களில் ஈடுபடுபவர்கள், இந்த புகைப்பிடித்தல், மது, அந்த மாதிரியான தன்னை உடம்பை கெடுத்துக்கிறவங்க, பழக்கங்கள், சிற்றின்ப பழக்கங்களால் கெட்டு போபவர்கள்,
அல்லது தவறான அவர்களோட தொடர்பு, அது பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண், இது எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களை க்ளீன் ப்ரொஃபைலாக மாற்றுறது தான் ராகுவோட வேலை. அது எப்படி மாற்றுவார்? அதுக்குரிய தண்டனைகளை கொடுத்து ஹாஸ்பிட்டல் போக வச்சு, இனிமேல் இந்த தப்பை நீங்கள் பண்ணிங்கன்னா வாழவே முடியாதுங்கிற மாதிரி ஆக்கி அந்த தப்பை உங்கள் லைஃப்லேருந்து எடுத்துருவார். இதுதான் ராகுவோட ஸ்டைல். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. ராகு என்ன பண்ணுவார்? நிறைய இன்பங்களை கொடுத்து 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 அந்த இன்பங்கள்னாலே ஆபத்துன்னு நினைக்கிற அளவுக்கு அதை வெறுக்க வச்சிருவார். கேது பகவான் காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் வீடு, இது சிம்மத்தில் வரார். சிம்மத்தில் வரக்கூடிய கேது பகவானால் என்ன ஏற்படும்? சிம்மம் என்கிறது சூரியனுடைய வீடு. சூரியனுடைய வீட்டிலே கேது பகவான் வரும்பொழுது இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகமாகும். சூரியன் தான் இந்த உலகத்தினுடைய தந்தை, உலகத்தின் தந்தை சூரியன், பித்ருகாரகன்னு பேர். அந்த பிதாவோட வீட்டுக்கு கேது பகவான் வரும்பொழுது உலகத்தை ரட்சிக்கக்கூடிய ஞானத்தை தருகிறார் இந்த சூரிய பகவான். 5ஆம் இடம் என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இறை நம்பிக்கைகள், இறைவன், ஞானம், கோயில், ஆன்மீகம், தியானம், சித்தம், யோகம், இது எல்லாமே 5ஆம் இடம் தான். இந்த 5ஆம் இடத்துல கேது வரும் பொழுது இது எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. மெடிடேட் பண்ணுவீங்க, அதே மாதிரி கோயில்களுக்கு திருத்தல யாத்திரைகள்லாம் போவீங்க. கோயில் 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 கோயில்னே நம்ம 2025 எல்லாரும் ஆன்மீக நாட்டமுடைய ஆட்களாக மாறப்போகிறோம். கேது பகவான் தன்னுடைய அனுகிரகத்தை அள்ளி தருகிறார். ஏன்னா அவர் ஞானகாரகன். மனுஷனுக்கு ஆசை அதிகமாகி ஆசை மேலேயே பற்று இல்லாமல் போகும்போது பற்றற்ற நிலையை உருவாக்குபவர் யார்? சாட்சாத் கேது பகவான். பற்றற்ற நிலை. போதுண்டா, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுறேன், கடவுளும் கடவுள் சார்ந்த விஷயத்தோடு வாழ்ந்துக்கிறேன் நினைப்பவர்கள் எல்லாம் கேது பகவானை வணங்க வேண்டும். இந்த கேது தரும் நற்பலன் அதுதான். 5ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய கேது காலபுருஷ தத்துவத்தின்படி. இருந்தாலும் சிம்மம் என்பது அரசுக்குரிய இடம். அரசுனா என்ன? கவர்மெண்ட். அந்த இடத்துல பாம்பு கேது வரும் பொழுது சட்ட ரீதியான அரசு ரீதியான பிரச்சனைகளை உண்டாக்கும், தர்ம சங்கடங்களை உருவாக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்க, அரசு அதிகாரிகள் ஏதாவது கையூட்டு பெறுதல் அல்லது ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. அதற்கான அவேர்னஸை கேது பகவான் தருகிறார். என்ன அவேர்னஸ்? சட்டத்துக்கு புறம்பாக நீங்கள் நடந்துக்க கூடாது, அரசுக்கு எதிரான எந்த செயல்களும் செய்யக்கூடாது, அரசு படி தான், அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் நீங்கள் நடக்கணும் என்பதை உங்களுக்கு உணர்த்துறவர் இந்த கேது பகவான். சூரியன்னா ஹிருதயம், சூரியன்னா மூளை. அப்போது ஹிருதயம் மூளையை பார்த்துக்கிற மாதிரி இதயத்திற்கு பலமளிக்கக்கூடிய விஷயங்கள், மூளைக்கு பலமளிக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த கேது பகவான் நாட்டத்தை உண்டாக்குவார். ஸோ அப்போ யாராவது நீங்கள் உடலுடைய மகத்துவத்தை உணர்ந்து நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து உங்களை காத்துக்கொள்வதற்காக கேது பகவான் ஞானத்தை தருகிறார். இதை பண்ணாதீங்க சார், ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், நம்ம அதே தான் நிறைய பண்ணுறோம், நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, ஹார்ட் ப்ராப்ளம் வரும் போன்ற விஷயங்களை நம்ம கடைபிடிக்காமல் இருப்போம். இந்த வருஷம் கடைபிடிப்பீங்க. பொதுவாகவே இந்த ராகு கேதுக்கள் இந்த வருஷம் உங்களை ஃபிட்னஸ் ஆக போகுது. பொதுவாகவே இந்த சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து உங்களை ஃபிட்டாக எடுக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் ஃபிட்டாக போகிறீங்க. இந்த ராகுவும் கேதுவும் ஒரு ப்ராப்ளமான இடங்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்குறத விட அவேர்னஸ் தருவதற்காக வந்த ஆட்கள் என்று தான் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆதி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி, நிச்சய திருமணம் நிச்சயமாகும். இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.